கொங்கு மண்டலத்தில் தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாட்டை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முன்னோடிகளையும் உழவர் பெருமக்களையும் அழைத்து இந்த மாநாட்டை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த விழா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா அவர்கள் தமிழ்நாடு அரசில் வேளாண் துறை அதிகாரியாக பணியாற்றி அதற்கு பிறகு அவர் இந்த பணி நம்முடைய கருத்துக்கு ஏற்புடையதல்ல என்று கருதி அதை ராஜினாமா செய்துவிட்டு இயற்கை வேளாண்மையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து விவசாயிகள் நஞ்சில்லா உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எப்படி இடைவிடாது பணியாற்றினார். தன்னுடைய இறுதி காலம் வரை அவருடைய எண்ணம் செயல் அத்தனையும் நஞ்சில்லா உணவை நம்முடைய நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் அவருக்கு இருந்ததில்லை. ஏறத்தாழ ஒரு 15-20 ஆண்டு காலம் அவர் மறைகின்ற வரை அவரோடு இருந்து பணியாற்றி அவருடைய செயல்பாடுகளையும் அணுகுமுறையும் நேரிலே அறிந்தவள் என்ற முறையில் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்வில் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்ற வருகை இருந்திருக்கிற பல்வேறு துறைகளில் சிறந்த ஆற்றல் பெற்றிருக்கிற அனைத்து முக்கிய விருந்தினர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் கருத்தரங்கமாக மட்டுமல்லாமல் இங்கே நிறைய காட்சிப்படுத்துதல், வருகின்றவர்களுக்கு 3 வேளையும் வயிறார உணவு படைத்தல், அதுவும் குறிப்பாக நம்மை போன்ற தலைமுறையினர் மறந்துவிட்ட பல்வேறு உணவு தானியங்கள் நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் உபயோகிச்சாங்க. அதுக்கு பிறகு நம்முடைய அம்மா அப்பா காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து நம்முடைய தலைமுறையில் சுத்தமாக மறந்து ரசாயன பொருள்கள் கலந்த உணவுகளை நாம் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே தான் நம்மாழ்வார் ஐயா அவர்கள் ஒரு ஒளிவிளக்காக நம்மிடையே தோன்றினார். ரசாயன முறைப்படி உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுப் பொருள்களை உண்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று அவர் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்தார். இயற்கையில் விளைவிக்கின்ற சிறுதானியங்களை நாம் உண்பதன் மூலம் நம்முடைய உடல்நலம் எந்த அளவிற்கு பாதுகாக்கப்படும் என்பதையும் அவர் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி வந்தார். இப்பொழுது மக்கள் மத்தியிலேயும் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலேயும் சிறுதானிய உணவுகளுக்கு ஓரளவிற்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறது, நாம் இல்லை என்று மறுக்க முடியாது. இருந்தாலும் கூட இன்றைக்கு உலகமயமாக்கல் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு நாடுகளினுடைய பலதரப்பட்ட உணவுகள் இன்றைக்கு இந்தியாவுக்கு வந்துவிட்டது. கிராமத்தில் எல்லாம் KFC இருக்கிறது. KFCன்னு பார்த்தாவே எனக்கு வயிறெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த KFCயில் பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாம் எத்தனை ஆண்டு காலம் குளிரூட்டப்பட்ட அறையிலே பாதுகாத்து வைக்கப்பட்டு
அதற்கு பிறகு எடுத்து சமைக்கப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டு கணக்கில் அதெல்லாம் சேமித்து வைப்பாங்க. எப்போல்லாம் விலை மலிவாக கிடைக்குதோ அப்போ நிறைய வாங்கி அதை சுத்தப்படுத்தி -டிகிரி டெம்பரேச்சரில் போட்டுருவாங்க. அப்புறம் அதைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சமைச்சு கொடுப்பாங்க. அந்த குளிரூட்டப்பட்ட பொருள்களை நாம் உண்பதன் காரணமாக நம்முடைய உடலில் இவ்வளவு ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதற்கு தடப்படுகிற விளம்பரங்கள், அங்கே அலைமோதுகிற கூட்டம், இவர்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் மிகவும் வேதனைப்படுவேன். இன்றைக்கு கிராமங்கள் தோறும் சிறுதானிய உணவு தயாரிக்கப்படவும் அவை விற்பனை செய்யப்படுகின்றன. இப்போ ஈரோட்டில் கூட நாங்கள் அதிகமாக ஒரு கடை இருக்குது. வாரத்தில் 3 நாள் அல்லது 4 நாள் ராகி களி அங்கே தயார் செய்து ஃபோன் பண்ணோன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. வாரத்தில் 3 நாள் 4 நாள் நாங்கள் அதை வாங்கி உண்போம். அதில் கிடைக்கிற சுவை இருக்குதே, அது என்னதான் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த சுவைக்கு எதுவும் ஈடாகாது. எப்படி நம்முடைய தள்ளுவண்டி கடை இருக்குது பாருங்க, சாயங்கால நேரம் ஆனால் கடை வீதிகளில் நகர பகுதிகளில் தள்ளுவண்டி கடைகளில் அசைவம் சைவ உணவுகளை எல்லாம் தயார் செய்து விற்கிறாங்களோ, அந்த மாதிரி இந்த தள்ளுவண்டி கடைகளிலேயும் கூட இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை சமைத்து விற்றால் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பு கிடைக்கும். அதே போல் நம்மாழ்வார் ஐயா அவர்கள் வளர்த்துவிட்ட இன்னொரு ஆளுமை நெல் ஜெயராமன். ஒரு காலத்தில் கடுமையான வறட்சி நிலவன காலத்தில் வெளிநாட்டிலிருந்து விதை நெல்லை வரவழைத்து 90 நாட்கள் 100 நாட்கள் 120 நாட்களில் வளரக்கூடிய நெல் ரகங்களை எல்லாம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார்கள். பிறகு அதுவே பழக்கமாயிருச்சு. 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ரசாயன பொருள்கள் அது ஏராளமாக தேங்கி விட்டதுனால அதை ரசாயன உரங்கள் என்று சொல்லி இந்தியர்கள் தலையிலே கட்டினார்கள். இந்திய அரசு அதை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி இதை பயன்படுத்தினீர்கள் என்றால் அதிக விளைச்சலை பெறலாம் என்று சொல்லி அந்த ரசாயன உரங்களை எல்லாம் நம் தலையிலே கட்டினார்கள். நான் ஒரு விவசாய குடும்பம்தான். அந்த காலத்தில் அப்பா விவசாயம் பண்ணும் பொழுது எருக்கந்தலை வேப்பந்தலையெல்லாம் வெட்டிக்கிட்டு கொளிஞ்சி எல்லாம் கொண்டு வந்து வயலில் பரப்பி விட்டுட்டு எங்களை கூப்பிட்டு மிதிக்கிடான்ட்டுருவாங்க. நாங்களும் தையா தையான்னு அந்த கொளிஞ்சி வேப்பந்தலை எருக்கந்தலை இவைகளையெல்லாம் மிதித்து அதை சேத்துக்குள்ளே பிதைச்சி அதுக்கு பிறகு நெல் நடுவோம். அன்றைக்கெல்லாம் நெல் 3 மாத காலம் ஆகும். 6 மாதத்தில் விளையிற நெல்லெல்லாம் இருக்கும். நெல்லங்காட்டுக்குள்ளே போனோம்னா நம்ம இருக்கிற இடமே தெரியாது, அந்த அளவிற்கு பயிர் உயரமாக வரும். அந்த ரகமெல்லாம் எங்கே போச்சுன்னே ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்தது. நெல் ஜெயராமன் அவர்கள் தான் நம்மாழ்வார் ஐயா அவர்களோடு இணைந்து அந்த பழைய ரகங்கள் எங்கே இருக்கிறது என்று தேடி தேடி 5, 10, 15, 20 என்று இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பழைய நெல் ரகங்கள். ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு. தஞ்சாவூர் போனேன்னா அங்கே கடகத்தோழர்கள் வீட்டில் தங்குவேன். அங்கே கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் சாப்பிடுவதற்குன்னு தனியாக ஒரு அரிசி இருக்குது. அந்த அரிசியில் தான் சமைச்சு போடுவாங்க. குழந்தை பேருக்கு பின்னால் பால் ஊட்டுகிற தாய்மார்களுக்கென்று ஒரு அரிசி இருக்குது. அந்த அரிசியில் தான் சமைச்சு கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் உடலுக்கு நன்மை பயக்கின்ற, உடல் வலிமை சேர்க்கின்ற நெல் ரகங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் கண்டுபிடித்து பயன்படுத்தினார்கள். இப்போ சகோதரர் நெல் ஜெயராமன் அவர்கள் அந்த ரகங்களை எல்லாம் தேடி தேடி கண்டுபிடித்து இன்றைக்கு அவர் தமிழ்நாடு முழுக்க அந்த நெல் ரகங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த முதலாக நெல் ஜெயராமன் கண்டுபிடித்த அந்த ரகங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சிக்கு ஐயா நம்மாழ்வார் அவர்கள் என்னைத்தான் அழைத்தார்.
நான் தான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நெல் ஜெயராமன் அவர்கள் கண்டுபிடித்த அன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட ரகங்கள் அவைகளை எல்லாம் அங்கே அறிமுகப்படுத்தி 5 கிலோ விதை நெல்லை ஒரு பையிலே வைத்து வந்த விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அவங்க அதுக்கு காசு எதுவும் கொடுக்க வேண்டாம். அந்த நெல்லை விதைத்து அறுவடை செய்ததற்கு பிறகு அதே 5 கிலோ விதை நெல்லை கொண்டு வந்து ஜெயராமன்கிட்ட கொடுத்தா போதும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அன்றைக்கு அந்த நெல் ரகங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு விளைவிக்கப்பட்டன. அதை போல ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது ஈரோட்டில் என்னுடைய சகோதரர் வீட்டிலே தங்கியிருக்கிறார். ஜெகதீசன் என்று பெயர். எங்கள் வீட்டிலே தங்கியிருக்கிறார். கோபி குமார் வீட்டிலே தங்கியிருக்கிறார். இன்னொரு ஆளுமை இன்றைக்கு நம்மிடையே இல்லை, மோகனசுந்தரம் சித்தோடு. மோகனசுந்தரம் மறைந்து விட்டார். அவரும் நம்மாழ்வார் ஐயா அவர்களுக்கு மிக நெருக்கமானவர். அவரும் இயற்கை வழியில் வேளாண்மை செய்தவர். அவர் இப்பொழுது எங்களோடு இல்லை. ஆக இப்படி இந்த நாட்டு மக்களுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே உடல் ஆரோக்கியத்திற்கு எது தேவை என்பதை நாம் உணர்ந்திருக்கிற காரணத்தினால தான் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க. இதையே மற்றவர்களுக்கு உணரச் செய்ய வேண்டிய பொறுப்பு இங்கே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த நல்ல நிகழ்ச்சியில், பெருமைமிக்க நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்தித்து என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்த விழா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.